இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகுல வந்து சாலை மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் முத நேரம் நம்ம சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சாலை வலை. இந்த தொழிலுக்கு காலைல ஒரு மணிக்கு கிளம்புவோம். போகும்போதே எங்களுக்கு மீன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதனால் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 வலையை கடலை விட்டு பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் கழித்து வலையை திரும்ப தூக்கி பார்ப்போம், அதில் மீன் இருக்கா இல்லையான்னு. மீன் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் வலையை விட்டு பார்ப்போம். மீன் இருந்தால் மீதி இருக்கிற எல்லா வலையுமே கடலை இலக்கிடுவோம். அப்புறமா பொழுது விடிகிற நேரத்தில் வலையை வாங்குவோம். அதில் மீன் இருந்தாலும் இல்லைனாலும் வலையை வாங்கிட்டு கரைக்கு திரும்பிடுவோம். ஏன்னா மீன் விற்கிற ஏழை கடைக்கார நேரத்தை கணக்கு பண்ணி தான் நாங்கள் கரைக்கு போவோம். கரைக்கு வரும்போது வலையில் எவ்வளவு மீன் இருக்கோ எவ்வளவு மீன் கழிக்க முடியுமோ அவ்வளோ மீனை கழிப்போம். மீதி இருக்கிற மீனை கரைக்கு வந்து தான் கழிப்போம். கரையில் மீன் கழிக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு போட்டில் 35 - 40 வலை வச்சுருப்பாங்க. ஒரு வலை 10 இல்லைனா 12 பாகம் இருக்கும். அதாவது பாகம் அப்படின்னா நம்ம 2 கையும் விரித்தா ஒரு நீளம் வரும்ல, அந்த நீளத்தை தான் நாங்கள் பாகம் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு வலை எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி எல்லா போட்லேயுமே நல்ல பாடு எவ்வளோ மீனுன்னு பார்த்தா வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். எங்கள் ஊரில் இதை சாலை மீன் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கமெண்டில் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தொழிலில் 2 வகை இருக்குது. ஒன்று செக்கல். செக்கல் அப்படின்னா மதியம் நாங்கள் 1 மணிக்கு போயிட்டு விடிய காலையில் ஒரு 3 இல்லை 4 மணிக்கு வருவோம். அதைத்தான் நாங்கள் செக்கல்னு சொல்லுவோம். அதாவது செக்கலில் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வலையை கடலில் விட்டு வலையை வாங்குறதுக்கு பேர் தான் செக்கல். இன்னொன்று வெளுப்பு. வெளுப்பு அப்படின்னா விடிய காலையில் 1 மணிக்கு போயிட்டு விடிய காலையில் ஒரு 6 இல்லைனா 7 மணிக்கு கரைக்கு வரும். அதைத்தான் நாங்கள் வெளுப்புன்னு சொல்லுவோம். வெளுப்பு அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வலையை கடலில் விட்டுட்டு திரும்ப வலையை வாங்குறது தான் வெளுப்பும்போம். இந்த சாலை மீன்லேயே ரொம்ப சாலை இருக்குது. கீரி மீன் சாலை, தடி கீரி மீன் சாலை, கொழுகு சாலை, பேச்சாலை அப்படின்னு ரொம்ப சாலை இருக்குது. கடல் மீன்லேயே ரொம்ப புரோட்டீன் இருக்கிறது மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாலை மீனில் தான். இப்போ நம்ம பார்க்குறது எங்கள் ஊரில் சாலைன்னு சொல்கிற மீனை தான் பார்க்குறோம். உங்கள் ஊரில் இந்த சாலைக்கு வேறு ஏதாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வலையை கழிக்கிற மீனில் நல்ல மீனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மீன் ஏழை கூடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். தலை வால் எதிரையாடு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை மீன் கருவாட்டுக்கு போட்டுருவோம். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் மீன் விற்று முடித்ததுக்கப்புறமும் வலை எல்லாத்தையும் கை பார்த்து அப்படின்னா ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுட்டு வலை எல்லாத்தையும் கழுவி திரும்ப அதை எல்லாத்தையும் போட்டில் ஏற்றி வச்சுட்டு கடலுக்கு போன சம்பளத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவோம். இந்த சாலை குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் தனியாக புட்டு பண்ணுவாங்க, தனியாக கட்லெட் பண்ணுவாங்க. இந்த கட்லெட்டு புட்டு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்படி நீங்கள் சாலையில் கட்லெட்டு புட்டு இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி கடல் மீன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,